வெல்கம் டு அவர் டிசைன். இன்றைக்கி வந்து சீசன் 2ஓட எபிசோட் 11 இருக்கும். இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா 154th டிசைன். 153 டிசைன்ஸ் வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கிங்க. இந்த டிசைன் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்க மெசேஜ் பண்ணி கேட்டிருந்ததுனால நம்ம இந்த டிசைன் வந்து ட்ரா பண்ணுறோம். இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா 15/60 இருக்கிற ஒரு சைட், 900 ஸ்கொயர் ஃபீட் சைட். இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. அவங்க வந்து 2 பெட்ரூம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் வந்து 15 ஃபீட் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப சின்ன இடமா தான் இருக்கும். இந்த சின்ன இடத்துல வந்து நம்ம சைடில் செட்பேக் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நமக்கு வந்து வீட்டோட இடம் வந்து ரொம்ப கம்மியாயிரும். வீட்டோட இடம் ரொம்ப கம்மியாயிர வேணாம் அப்படிங்கிறதுனால வீட்டினுடைய பேக் சைட்லேயும் ஒரு பேக் யார்டு கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கார்டன், நடுவில் ஒரு ஓடிஎஸ், இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி வீட்டோட அளவு வந்து சின்னதாகாமல் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் சைடில் செட்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது ரூமோட அளவுகள் எல்லாமே ரொம்ப சின்னதாகிரும். இவங்க 2 பெட்ரூம்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்ததுனால நம்ம வந்து பார்க்கிங் இந்த இடத்துல வந்து நம்ம ரெடி பண்ண முடியாது. அதனால் பார்க்கிங்க்கு பதிலாக ஒரு சின்ன என்ட்ரியும் ஒரு கார்டனும் முன்னாடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸ்டேர்ஸை வந்து வீட்டுக்கு உள்ளே செட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஷேப்பில் இருக்கும். இதனுடைய எண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திரும்பி முடிகிற மாதிரி தான் இருக்கும். இந்த 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் வந்து அட்டாச்டு பாத்ரூமோட ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு பெட்ரூம் வந்து காமன் டாய்லெட் செட் பண்ணியிருக்கிறோம். அந்த டிசைன் கேட்டவங்க பேக் யார்ட்லேயும் கார்டன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால நம்ம பேக் யார்டில் கார்டனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணும்போது இன்னும் அந்த ரூமுக்கு வந்து உங்களுக்கு வெளிச்சமும் காத்தோட்டமும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். இப்போ எல்லாருக்குமே மனசில் இருக்கிற விருப்பம் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு கார்டன் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை பிளான் பண்ணி தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன கார்டன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். முன்னாடி வந்து ஒரு சின்ன என்ட்ரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 வீலர் பார்க் பண்ணிக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு இடம் இருக்கும். இது அதனுடைய டோட்டல் டிசைன் மட்டும் இல்லாமல் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே. இப்போ ஒரு லேண்டில் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா வால் டீட்டெயில்ஸ் வேணும், லேண்டோட டீட்டெயில்ஸ் வேணும், விண்டோஸ், அதுக்கப்புறம் டோர்ஸ், இதனுடைய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் இன்னும் அதை பற்றி டீட்டெயிலாக தெரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். எண்டில் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பட்ஜெட்டும் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். இதுதான் ஃபைனல் பட்ஜெட் கிடையாது. இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் கட்டும்போது வரலாம். ஃபர்னிச்சருக்குமே உங்களுக்கு பட்ஜெட் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இன்டீரியர்ஸ் பட்ஜெட்டுமே வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு போட்டிருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் ஹோமும் இதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.